ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, திருச்செந்தூர் முருகன் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி முழுமையாக கூற வந்திருக்கின்றேன். உன்னுடைய பிறந்த தேதியை தொட்டு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள உள்வந்திருக்கின்றாய். மிக மிக சந்தோஷம். முழுமையாக கேட்டு என்னுடைய ஆசைகளையும் சேர்த்து பெற்றுக்கொள்வாயாக. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை பல சோகங்களையும் துயரங்களையும் மனதிற்குள் வலிகளை ஏற்படுத்துகின்ற விஷயங்களையும் சந்தித்திருக்கின்றாய். அது எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு முழுமையான காரணம் நீ சில விஷயங்களை புரிந்து கொள்ளாததுதான். சில விஷயங்களை பற்றி உனக்கு தெரியாமல் போனதால் இப்படிப்பட்ட சிக்கல்களில் நீ மூழ்கிவிட்டாய். ஆனால் இந்த சிக்கல்கள் எல்லாம் இப்பொழுதே முடிச்சவிழ்த்து விட நான் தயாராகி விட்டேன். அத்தனை சிக்கல்களும் சரியாகிவிடும், கவலைப்படாதே. எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னுடைய திக்கற்ற இந்த வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி திருப்பி விடுவேன் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும். மனதிற்குள் எந்த அளவிற்கு நம்பிக்கையை வளர்த்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையும் வளர்ச்சி அடையும். என் அன்பு குழந்தைய, வலிகளை ஏற்படுத்திய விஷயங்களை எல்லாம் சற்று தள்ளி வைத்து விடு. உன்னுடைய மனதை அவைகள் வலிமையாக்கிவிட்டுதான் சென்றிருக்கின்றது. உன்னுடைய மனம் பலவீனமாக இல்லை, மிகவும் வலுப்பெற்று விட்டது. பல விஷயங்களை தற்சமயம் கற்றுக்கொண்டிருக்கின்றது. இனி வரும் நாட்கள் என்னுடைய அருளாலும் ஆசையாலும் மிக சிறந்த இனிமையான நாட்களாக இருக்கும். சந்தோஷத்தை பெற்று பெற்று மகிழப் போகின்றாய். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் தவறவிடாமல் பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தால் நிரப்பிக் கொள்வாய். இது நாள் வரை வாய்ப்பை தவறவிட்டதால் கண்ணீரால் உன்னுடைய கண்கள் நிரம்பி இருந்தது. என் அன்பு குழந்தையே, கண்ணீரானது இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும். புன்னகையானது வரக்கூடிய வாய்ப்பை வரவேற்கும். வரும் நாட்களில் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவிற்கு அற்புதத்தை காணப்போகின்றது. உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதம் அது. மனம் விட்டு பேசி அன்பை பெருக்கிக் கொள்வாய். மனதிற்குள் ஒன்று வைத்து வெளி ஒன்று பேசிய நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உன் மனம் எதை நினைக்கின்றதோ அதுதான் உன் சொற்களில் வெளிப்பட வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பழக்கத்தை விட்டுவிடு. அதனால் பல பிரச்சனைகள் தான் ஏற்பட்டிருக்கின்றது. நீ ஒன்றை நினைத்து வேறொன்றை செய்ய முற்படுகின்றாய். அந்த நிலைதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் அமைந்து விட்டது. என் அன்பு குழந்தையே, என்னை நினைக்கின்றாயோ அதையே பேச. அன்றாடம் நீ சந்திக்கும் சவால்களை எண்ணி சந்தோஷப்பட. அதுதான் உன்னுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய அத்தனை திறமைகளையும் வெளிக்கொண்டு வருகின்றது. வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது. விடாமுயற்சி இருந்தால் வாழ்க்கை மாறும். என் அன்பு குழந்தையே, அவரை போல வாழ வேண்டும், இவரை போல வாழ வேண்டும் என்று எல்லாம் நினைக்காமல் உன்னை போல் நீ வாழ்ந்து காட்டு. அது அவர்களை விட மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பலவிதமான ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க. அதை நினைத்து சந்தோஷமாக இரு. இந்த கந்தனின் அருள் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். நல்லதே நடக்கும்.